ஸோ ஹலோ வணக்கம் மந்திரம் ஃபுல்லாக நான் உங்கள் பேஜ் ஆஃப் யுவர் சேனல் ஹோஸ்ட் ஜீவா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து டார்க் சீசன் 3 பற்றி ஃபுல்லாக புட்டு வைக்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்றத அக்குவேர் ஆணிவரை பிரித்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 8th எபிசோடு வரைக்கும் ஃபுல்லாக பிரித்து மேய போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் 4 எபிசோடு வந்து இந்த வீடியோ, அடுத்த 4 எபிசோடு வந்து அடுத்த வீடியோவில் வரும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிசி மார்வல் வெப் சீரிஸ் ரிலேட்டடாக என்ன கண்டென்ட் வேணும்னாலும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ டவுன்லோடிங் வெப்சைட்ஸ் ஆப்ஸ் அதுன்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக வீடியோ கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மறக்காம என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீசன் 3 கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்காதீங்க. சுத்தமாக புரியாதுன்றதை விட இது ரொம்ப ஸ்பாய்லர், ஹெவி ஸ்பாய்லர்ஸ் இருக்கு உள்ள. ஸோ வாட்ச் அட் யுவர் ஓன் ரிஸ்க். எபிசோடு 1 தேஜாவு. இந்த எபிசோடு 1 தேஜாவு எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே ஒரே ஆள் தான். அதாவது அவங்களோட ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஸோ இந்த 3 டென்ஸும் ஒரு பர்சனா மாதிரி ஒரு ஆஃபீஸ் வந்து எரிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸ் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்ம ஆடமோட தான் நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீசன் 2லயே ஜோனஸ் வந்து ஆடமை மீட் பண்றதும் அந்த ஆஃபீஸில் வச்சு தான் மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆடமோட எல்லா டாக்குமெண்ட்ரிஸ், அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எரிச்சு விட்டு போறாங்க அந்த 3 ட்ரியோ. அவங்க யாருன்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ அவங்க நான் ட்ரியோ அப்படின்றத பேரையே நான் வச்சுக்கிறேன். ஸோ அதை வச்சு சொல்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ அடுத்து கதை எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 அந்த அப்போகலிப்ஸ் நடக்குது. இந்த சீரீஸ்ல ஃபுல்லாமே வந்து 2 வேர்ல்டு இருக்கு. ஒன்று வந்து ஜானஸோட வேர்ல்டு, இன்னொன்று வந்து மார்த்தாவோட வேர்ல்டு. ஸோ நான் வந்து ஜானஸோட வேர்ல்டு வந்து ஒரிஜினல் வேர்ல்டுன்னு சொல்றேன், மார்த்தாவோட வேர்ல்டு வந்து அதர் வேர்ல்டுன்னு சொல்றேன். ஸோ அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு புரியுது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ 2020 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் 2 எண்டிங்ல நம்ம மார்த்தா வந்து செத்துருவாங்க. அதாவது ஒரிஜினல் வேர்ல்டுல இருக்க மார்த்தா வந்து செத்துருவாங்க. ஸோ ஜோனஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல நம்ம அதர் வேர்ல்டுல இருந்து வர மார்த்தா நம்ம ஜானஸை கூட்டிட்டு அவங்க வேர்ல்டு கிளம்புற மாதிரி சீசன் 2 முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூட்டிட்டு கிளம்புறதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அவங்க அதர் வேர்ல்டுல வந்து விண்டன் கேவ், அந்த வேர்ல்டுல இருக்க விண்டன் கேவ்ல ஜானஸும் மார்த்தாவும் போய் இறங்குறாங்க. அங்க இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம மார்த்தா ஜானஸ்ட நான் திருப்பி எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இவருக்கு வந்து இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த வேர்ல்டை வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா, அந்த ஒரிஜினல் வேர்ல்டுக்கும் இந்த அதர் வேர்ல்டுக்கும் என்ன வந்து டிஃபரன்சஸ், என்ன வந்து சிமிலாரிட்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். அப்படி சொன்னாதான் வந்து இந்த அதர் வேர்ல்டோட கான்செப்ட் வந்து புரியும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. இதுல என்னென்ன கான்ட்ராஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜானஸோட வீடு, அதாவது ஜானஸும் ஹேனாவும் ஒரிஜினல் வேர்ல்டுல இருந்த யூஸ் பண்ண வீடை வந்து இந்த வேர்ல்டுல நீல்சன் ஃபேமிலி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரிஜினல் வேர்ல்டுல உல்ரிக்கும் கேத்ரீனாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. பட் நம்ம உல்ரிக் வந்து ஹேனா கூட அஃபேர் வச்சிருப்பாரு. இந்த அதர் வேர்ல்டுல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேத்ரீனாவும் உல்ரிக்கும் டைவர்ஸ் ஆகிடுறாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு நம்ம உல்ரிக் வந்து ஹேனா கூட ஃபுல் டைம் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. கேத்ரீனா கூட டைவர்ஸ் வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இங்க யாரை சீட் பண்றாருன்னா, ஹேனாவை சீட் பண்ணிட்டு சார்லட் கூட, அதாவது அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ற அந்த சார்லட், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம எலிசபெத் அண்ட் பிரான்சிஸ்காவோட அம்மா, அந்த சார்லட் கூட அவர் வந்து அஃபேர்ல இருக்காரு. ஸோ சார்லட்டோட புருஷனான பீட்டர் டாப்லர் வந்து இங்க சார்லட்டோட ஹஸ்பண்டா இருக்காங்க. பிளஸ் அங்க வந்து அவர் ஒரு கே ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. பட் இந்த வேர்ல்டுல அந்த கே ரிலேஷன்ஷிப் பத்தி எதுவுமே அவ்வளவா அவங்க டச் பண்ணல. ஸோ மேபி அது கொஞ்சம் அன்கிளியரா விட்டாங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. யாருக்கு? சார்லட்டுக்கும் பீட்டர் டாப்லருக்கு. ஸோ இவங்க 2 பேருக்கு பிறந்த குழந்தைகள் யாருன்னா நம்ம பிரான்சிஸ்காவும் எலிசபெத்தும். ஒரிஜினல் வேர்ல்டுல பிரான்சிஸ்கா வந்து பேசக்கூடியவங்க, எலிசபெத் வந்து மியூட், அவங்க பேச முடியாம இருப்பாங்க. ஸோ இந்த வேர்ல்டுல பாத்தீங்கன்னா நம்ம பிரான்சிஸ்காவை தான் மியூட்டா கட்டியிருக்காங்க. எலிசபெத் வந்து பேசக்கூடிய திறனுடையவங்களா இருக்காங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம கேத்ரினாவோட பையன் மேக்னஸும் இங்க நம்ம பீட்டரோட பொண்ணு பிரான்சிஸ்காவும் லவ் பண்றாங்க. இதே தான் வந்து ஒரிஜினல் வேர்ல்ட்லயும் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க. வித் டிஃபரன்ஸ் என்னன்னா, அங்க பிரான்சிஸ்காவால பேச முடியும், இங்க பிரான்சிஸ்காவால பேச முடியாது. ஸோ இது ஒரு டிஃபரன்ஸா இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா, ஓலர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து நம்ம சார்லட் கூடவே அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாரு. அங்க வந்து அவருக்கு வந்து ஒரு கண் இருக்காது, அது வந்து ரைட் ஐ. இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு கை இருக்காது. கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்னு இழந்திருந்தாங்கன்னா இங்கே ஒன்னு இழந்திருப்பாங்க. பட் அது எக்ஸாக்ட் சேம் திங் இழந்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, அவ்வளவுதான் இந்த அதர் வேர்ல்டுல. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் டாப்லரோட அப்பா ஹெல்கா டாப்லர். ஸோ அவர் பாத்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு குழம்பிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து சேர்ல உட்காந்துக்கிட்டு டிக்டாக் தடுத்து நிப்பாட்டணும், இது நடக்க போகுது, எவ்ரி திங் இஸ் பிகினிங், எண்ட் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழம்பிக்கிட்டே இருக்காரு. பட் இவருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த வேர்ல்டுல இருக்கப்போ அவர் கொஞ்சம் அந்த சைட்ல கொஞ்சம் அடி வாங்கியிருப்பாரு. ஏன்னா உல்ரிக் வந்து அந்த பாஸ்ட்ல போய் அவரை கல்ல எடுத்து அடிச்சதுனால ஒரு சைடு ஃபுல்லா அவருக்கு வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் அதர் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அவரோட கண் பகுதி வந்து டேமேஜா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஏன்னா இந்த கன் வந்து லெஃப்ட் ஐ. ஏன்னா அந்த வேலை கூட இருக்க அசிஸ்டன்ட் ஓலருக்கும் இவருக்கும் வந்து எப்பயும் வந்து ஒரு கிளாஷ் ஆகிக்கும். ஏன்னா அவருக்கு வந்து ரைட் ஐ தான் டேமேஜ் ஆயிருக்கும் அது ஒரிஜினல் வேர்ல்டுல. அதர் வேர்ல்டுல இவருக்கு வந்து லெஃப்ட் ஐ டேமேஜ் ஆயிருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம ஓலருக்கு வந்து ஒரு கை இருக்காது இந்த வேர்ல்டுல. அந்த வேர்ல்டுல கண் இருக்காது, இந்த வேர்ல்டுல கை இருக்காது. ஆனா இது ரெண்டுத்துக்குமே இன்னும் எதனால அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. பார்டோஸோட அம்மாவான ரெஜினா டைலமன் வந்து கேன்சர் வந்து இறந்து போயிடுறாங்க. பட் ஒரிஜினல் வேர்ல்டுல கேன்சர் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிறதா காட்டியிருப்பாங்க. கிளவுடியா வந்து அவங்க கூட இருக்கிறதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேன்சர் வந்து செத்தே போயிட்டாங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம அவரோட ஹஸ்பண்டான அலெக்சாண்டர் டைலமன் பயங்கர கவலையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரிஜினல் வேர்ல்டுல பண்ண மாதிரியே இங்கேயும் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்டோட ஹெட் இவர் தான். இங்கேயும் என்ன பண்றாருன்னா போலீஸ் கிட்ட இருந்து அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்து கேவுக்கு அடியில டம்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரிஜினல் வேர்ல்ட்ல எங்க வந்து சீசன் 1ல என்ன எபிசோட்ல ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட கான்ட்ராஸ்ட் கொண்டு போயிருப்பாங்க. அங்க எப்படி 2 பசங்க மிஸ் ஆவாங்க, எரிக் ஓபன்டாஃப், அதுக்கு முன்னாடி மேட்ஸ் வில்சன் மிஸ் ஆயிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் எரிக் ஓபன்டாஃப், மேட்ஸ் வில்சன் அவங்க எல்லாருமே இங்கேயும் மிஸ் ஆயிருப்பாங்க. அதே மாதிரி அவர் வந்து மேட்ஸ் வந்து நம்ம உல்ரிக்கோட தம்பி தான். பட் இங்க டோட்டல் கான்ட்ராஸ்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஜோனஸ்ன்ற ஒரு கேரக்டரே வாழவே இல்லை அப்படின்றத வந்து ஜோனஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா ஸ்கூலுக்கு போறாரு. அவரோட ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல அவர் உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அப்ப எல்லாருமே அவர் வந்து கொஞ்சம் வினோதமா பாக்குறாங்க. யார் நீ அப்படின்னு டீச்சர் கேட்கிறா, என் ஜோனஸ் அப்படின்றாரு. இவர் ஜோனஸ் சொல்லவும் எல்லாம் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாக்குறாங்க. ஸோ அப்பதான் அவருக்கு புரிய வருது இந்த ஜோனஸ்ன்ற ஒரு கேரக்டர் இந்த வேர்ல்டுல கிடையாது அப்படின்னு. ஒரிஜினல் வேர்ல்டுல நடந்த மாதிரியே இந்த அதர் வேர்ல்டுலயும் அந்த எரிக் ஓட பொருள்களை தேடி எரிக்கோட ஃப்ரெண்ட்ஸான மார்த்தா, மேக்னஸ், பார்டோஸ் இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க. பிரான்சிஸ்கா இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி போறாங்க அந்த கேவ் கிட்ட அன்னைக்கு நைட்டு. ஸோ அந்த நைட் இன்சிடென்ட்ல என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரிஜினல் வேர்ல்டுல. ஏன்னா அந்த இடத்துல தான் மிக்கல் வந்து அந்த கேவுக்குள்ள போயிருவாரு. அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கும். பட் இங்க ஒரு கான்ட்ராஸ்ட் என்னன்னா இந்த இடத்துல வந்து மிக்கல் இல்லவே இல்லை. மிக்கல் வந்து கொஞ்சம் அதிக வயசான மாதிரி கட்டியிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றது, அங்க சின்ன பையனா இருப்பாரு, இங்க கொஞ்சம் அடல்ட்ஹுட் ரீச் ஆகிற ஸ்டேஜ்ல இருப்பாரு. ஸோ அதனால வந்து அவர் இந்த இடத்துல வரல, அவர் வீட்லயே இருந்துருவாரு. சோ இவங்க மட்டும் போவாங்க. இதுல என்னன்னா அந்த ஜோனஸ்ன்ற கேரக்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ற விதமா கில்லியன் ஓபன்டாஃப் அப்படின்றவர் வந்திருப்பாரு. இவர் யாருன்னா அந்த காணாம போன எரிக் ஓபன்டாஃபோட அண்ணன் அப்படின்ற கேரக்டர். ஸோ இவங்க கூட தான் மார்த்தா வந்து ரிலேஷன்ல இருப்பாங்க. அங்க வந்து பார்டோஸ் கூட ரிலேஷன்ல இருப்பாங்க. இங்க வந்து மார்த்தா வந்து கில்லியன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கேவ் கிட்ட போறாங்க. ஸோ அந்த கேவ் கிட்ட போறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேவுக்குள்ள வந்து வழக்கம்போல ஒரு சவுண்ட் வருது. சவுண்ட் வந்து எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. தெரிச்சு ஓடுறப்போ அந்த கேவுக்குள்ள இருந்து ஒரு சேர்ல பட்டு எந்திரிச்சு வந்த மாதிரி ஒரு உருவம் வருது. அந்த உருவம் யாருன்னா மார்த்தாவே அந்த உருவத்தை பாக்குறாங்க. அதாவது அந்த இன்னொரு மார்த்தா அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பிளாக் புக் கான்செப்ட்ல அங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ இவங்க அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி அந்த இடத்த விட்டு பயந்து ஓடுறாங்க. ஸோ விண்டன் கேவ டைம் டிராவல் யாராவது பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த டைம்ல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பஸ் ஆகுது. இவங்க வந்து அந்த பங்கர், அந்த சார்லட்டோட பங்கர்ல வந்து ஒளியிறாங்க. ஸோ ஒளியிறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல ஒரு வார்ம் ஹோல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அந்த வார்ம் ஹோல்குள்ள இருந்து ஒரு பையனை கீழே கக்குது. அது கக்கிட்டு அந்த வார்ம் ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிடுது. இவங்க எல்லாரும் போய் பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா உல்ரிக்கோட தம்பி மேட்ஸ் நீல்சன், அவரு 1980s காணாம போனவர் இங்க வந்து விழுந்திருக்காரு. சோ இதை பார்த்துட்டு எல்லாமே வந்து பயந்து தெரிச்சு ஓடுறாங்க. சோ இந்த இடத்துல ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். என்னன்னா ஒரிஜினல் வேர்ல்டுல இந்த இன்சிடென்ட்ல மிக்கல் இருப்பாரு அந்த கேவ் இன்சிடென்ட்ல. சோ அதனால அவர் அந்த கேவுக்கு அந்த சைடு போறதுனாலதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்கும். அவர் போய் ஹேனாவை மீட் பண்ணுவாரு. அங்க இருந்தா வந்து ஜானஸ் பர்பர் அப்படின்ற ஒரு சைக்கிள் வந்து கிரியேட் ஆச்சு. இந்த அதர் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா மிக்கல்ன்ற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வரவே இல்லை. சோ வரவே இல்லாதனால அவர் கேவுக்குள்ள போயிருக்கவே மாட்டாரு. கேவுக்குள்ள போனா ஹேனா மீட் பண்ணவே மாட்டாரு. சோ ஜோனஸ் பார்க்கவே மாட்டாரு. சோ அந்த இடத்துல வந்து ஜோனஸ் எக்ஸிஸ்டே ஆகல. சோ அதனாலதான் இந்த இடத்துல வந்து ஜோனஸ் வந்து ஒரு மாதிரி புதுசா தெரியுறாரு. இவர் இங்க கொண்டு வந்து விட்டதுக்கான காரணமே ஒருவேளை எல்லா விஷயத்தையும் சரி பண்றதுக்காக தான் இருக்கும் அப்படின்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்காது. ஒருவேளை அந்த மார்த்தா வந்து என்ன இதுக்காக அந்த இடத்துல வந்து விட்டு போனாலோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு வருது. பிளஸ் இது மட்டும் இல்லாம இவரை கொண்டு வந்து விட்ட மார்த்தா வந்து ஷார்ட் ஹேர் வச்ச மார்த்தா. இந்த மார்த்தாவுக்கும் இப்ப அந்த கேவ் இன்சிடென்ட்ல இருக்கிற மார்த்தாவுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களோட ஃபியூச்சர் தான் இவங்க. அதாவது ஜோனஸ் காப்பாத்தி கொண்டு வந்தது வந்து அங்க இருக்க அதர் வேர்ல்டு மார்த்தாவோட ஃபியூச்சர் தான் இந்த மார்த்தா. சோ அவங்களுக்கு வந்து ஜோனஸ் தான் யாரு, இவன் எந்த வேர்ல்டு அப்படின்ற கான்செப்ட்லாம் அவங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. ஸோ ஃபியூச்சர்ல தெரிய வரும். ஸோ அதனாலதான் வந்து இவங்களை ஜோனஸை காப்பாத்திட்டு இந்த வேர்ல்டுல விட்டுட்டு போறாங்க அப்படின்றது இந்த இடத்துல கொஞ்சம் கிளியர் பண்ணிக்க விரும்புறேன். அவங்களுக்கு வந்து லாங் ஹேர் இருக்கும். ஜானஸை காப்பாற்றுற மார்த்தாவுக்கு வந்து ஷார்ட் ஹேர் இருக்கும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கதையானது 1888 ஒரிஜினல் வேர்ல்டு நகருது.
ஸோ அங்க பாத்தீங்கன்னா நம்ம அடல்ட் ஜோனஸ், இந்த தாடியெல்லாம் வச்சுட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த அடல்ட் ஜோனஸ் வந்து 2020 அப்போகாலிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி மேக்னஸ், பிரான்சிஸ்கா, பார்டோஸ் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு 1888க்கு டைம் டிராவல் பண்ணிட்டு போயிடுவாரு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சிக்முண்டஸ் அப்பதான் ஆர்ஜின் ஆகிட்டு இருக்க டைம். பிளஸ் அது மட்டும் இல்லாம டைம் மிஷின்ற கான்செப்டே அந்த டைம்ல கிடையாது. ஸோ அப்பதான் டைம் மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் உருவாக போகுது. இங்க இருந்து கிளம்பி போன எல்லாருமே அந்த இடத்துல வந்து ட்ராப் ஆகிக்கிறாங்க. அங்க வந்து அவங்க ஒரு டைம் மிஷின் கிரியேட் பண்ணா மட்டுமே அங்க இருந்து அவங்களோட பழைய டைம் லைனுக்கு வந்து ரிட்ரீவ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே, அதாவது அடல்ட் ஜோனஸ், பிரான்சிஸ்கா, மேக்னஸ், பார்டோஸ், ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா டைம் மிஷின் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன பாத்தீங்களா, அந்த கேவ்ல விட்டுட்டு அந்த ஷார்ட் ஏரோஸை மாத்தா டைம் டிராவல் பண்ணி கிளம்பிடுறாங்கன்னு. ஸோ அவங்க எங்க கிளம்புறாங்கன்னா ஒரிஜினல் வேர்ல்டுல 1888க்கு வந்துடுறாங்க. ஸோ இவங்களை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து இவன் வந்து அப்போகாலிப்ஸ்ல செத்துட்டா அப்படின்னு வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த மார்த்தா வேற, அது ஒரிஜினல் வேர்ல்டுல இருக்க மார்த்தா வந்து அவ செத்துட்டா, இவ வந்து வேற வேர்ல்டுல இருந்து வந்த கான்செப்ட் வந்து இங்க இருக்க யாருக்குமே தெரியாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன்னா இவ தான் வந்து ஜோனஸை பார்த்துட்டு போனாலே, ஜோனஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு. பிகாஸ் ஜோனஸ்க்கு ஏன் தெரியல அப்படின்றதுக்கு வந்து பின்வரும் எபிசோட்ல தான் ஆன்சர் இருக்கு. ஸோ இப்பயே சொன்னா அது வந்து குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து இப்போதைக்கு அந்த யங் ஜோனஸுக்கு இந்த மார்த்தா யாருன்னு தெரியும், பட் இந்த அடல்ட் ஜோனஸ்க்கு இந்த மார்த்தா யாருன்னு தெரியாது. அது ஏன் தெரியாது அப்படின்றது பின்வரும் எபிசோட்ல தான் தெரியும். ஸோ இப்போ இவர் மார்த்தாவை பார்த்தோன்னு கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அழுதுட்டு நீ செத்துட்டு நினைச்சேன், நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மார்த்தா சொல்றாங்க, நான் வேற வேர்ல்டுல இருந்து வந்திருக்கேன், அப்போகாலிப்ஸ் எப்படியே தடுத்து நிப்பாட்டணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த ஷார்ட் ஏரோஸை மார்த்தா சொல்றாங்க. பட் இது வந்து நம்பும்படியா நம்ம ஜோனஸ் இல்ல, இது வந்து ஆடமோட வேற ஏதோ ஒரு பிளான் தான். ஆடம் தான் இவளை வந்து இங்க அனுப்பியிருக்கணும், ஏதோ ஒன்னு அவன் நடத்தி முடிக்கிறதுக்காக தான் இவளை அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடம் மேல இருக்க கோவத்தை நம்ம ஷார்ட் ஏரோஸை மார்த்தா மேல காட்டிடுறாரு நம்ம அடல்ட் ஜோனஸ். ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்டோஸும் மார்த்தாவும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. பேசிக்கிறப்பதான் நம்ம மார்த்தா வந்து பார்டோஸ் உண்மையை சொல்லிடுறாங்க. என்னன்னா ஆடம் தான் ஜோனஸ், ஜோனஸ் தான் ஆடம், ஆடம் தான் வந்து என்னை கொலை பண்ணா, சோ தட் இந்த சைக்கிள் வந்து உடையாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி பார்டோஸும் சொல்லிடுறாங்க. பார்டோஸுக்கும் ஜோனஸுக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது. என்னன்னா நீ தான் ஆடம், நீ தான் வந்து கடைசியில இப்படி இருக்கிற நீ தான் கடைசியில ஆடமா மாதிரி எங்க எல்லாரையும் வச்சு இந்த சைக்கிளை ரன் பண்ண விட்டு அப்போகாலிப்ஸை கிரியேட் பண்ற. ஸோ உன்னை இனிமேல் நம்ப கூடாது, உண்மையாவே நீ யாருன்னு சொல்லு, அப்பனா உன்னோட இன்டென்ஷன் இந்த மாதிரி தானே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கோச்சுக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபைட் மாதிரி நடக்குது. அந்த இடத்த விட்டு லீவ் ஆகுறாரு நம்ம அடல்ட் ஜோனஸ். அதே மாதிரி அந்த அதர் வேர்ல்டுல இங்க இருந்து கிளம்பி போன ஜோனஸ் அங்க இருக்கிற ஓல்டர் மார்த்தா, அதாவது இங்க ஆடம் மாதிரி ஒரு கேரக்டர்ல அவனோட ரொம்ப ஓல்டர் செல்ஃப் இருக்கும் பாத்தீங்களா ஒரிஜினல் வேர்ல்டுல ஜோனஸ்க்கு, அதே மாதிரி அந்த அதர் வேர்ல்டுல மார்த்தாவோட ரொம்ப ஓல்டஸ்ட் கேரக்டர் ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கு பேர் வந்து ஈவான்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க. இங்க எப்படி ஆடம் வச்சாங்களோ அதே மாதிரி அவங்க பேர் வந்து ஈவா. ஸோ அவங்கள வந்து நம்ம ஜோனஸ் மீட் பண்றாரு. அவங்க சொல்றாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான், நம்ம 2 பேரும் தான் அப்போகாலிப்ஸ்க்கு காரணமே. ஸோ வந்து நீ இனிமேல் வந்து வயசா சூஸ் பண்ணும் எந்த பார்த்த வந்து டிசைட் பண்றது. நீ ஆடம் பக்கம் போனா உனக்கு வந்து டார்க் சைடு தான் மிஞ்சும், அங்க வந்து எப்படியும் உன்னோட மார்த்தா சாவா. நீ என் பக்கம் வந்தன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து லைட்டை உருவாக்கலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து உலகத்துக்கு ஒரு புது வழியை காட்டலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா 2 வேர்ல்டையும் சேவ் பண்ணலாம், நீ என் பேச்சை கட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த ஓல்டர் செல்ஃப் வந்து ஜோனஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. ஸோ செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 3 டைம்லைன்ல கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து 1987, இது 3மே வந்து ஒரிஜினல் வேர்ல்டில் நடக்கிறது, எதுவுமே அதர் வேர்ல்டு கிடையாது. ஸோ வந்து இந்த 1987 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேத்ரினா வந்து உல்ரிக்கையும் மிக்கேலையும் தேடி விண்டர்ல இருந்து கிளம்பி போறாங்க. எப்போ 2020, அதாவது அப்போகாலிப்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அங்கிருந்து 1987க்கு அந்த விண்டர்ல இருக்க கேவை யூஸ் பண்ணி அந்த சைடு டைம் டிராவல் பண்ணி போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ நம்ம மிக்கலை தேடியும் அந்த இடத்துல மிக்கல் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இது எதுக்காக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா சீசன் 2 நீங்க பாத்திருப்பீங்க, உல்ரிக்கும் மிக்கலும் சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்காக கேவை நோக்கி விடுவாங்க. பட் அந்த டைம் வந்து ஏகான் டைடமன் அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரையும் பிரிச்சு மிக்கலை வந்து ஐனஸ் காம்வால்டு கூட அனுப்பிடுவாரு. இவரை வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம்ல மென்டல் அசைலத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் மீட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் கேத்ரினா உள்ள வராங்க. கேத்ரினா உள்ள வந்து மிக்கல் எவ்வளவோ தேடி பார்த்து மிக்கல் கிடைக்கல. அவங்க ஸ்கூலுக்குலாம் போய் தேடி பார்க்குறாங்க. அங்க அவங்களோட எங்கர் செல்ஃபான யங் கேத்ரினா, யங் உல்ரிக்கு, யங் ஹேனா, ஸோ அவங்கள்ட்டலாம் கேட்குறாங்க அந்த ஃபோட்டோவை காமிச்சு நான் பார்த்துருக்கேன்னு. பட் அவங்களாம் சொல்றாங்க இவன் இங்கே இல்லை, மேபி அந்த மேட் பேண்ட் தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம உல்ரிக் சொல்றாரு. மேட் மேனா யார் இது அப்படின்ற மாதிரி விசாரிச்சு தேடி கண்டுபிடிக்கிறப்ப தெரியுது
அவங்களோட அதாவது 2020 இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்து அவரோட ஹஸ்பண்டான உல்ரிக், அதாவது எல்டர் உல்ரிக், அவர் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராப் ஆயிருக்காரு அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க ஒரு மென்டல் அசைலத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மென்டல் அசைலத்தில் போய் அவரை பார்க்கறதுக்காக ரொம்ப பெர்மிஷன்லாம் கேட்டு உள்ள போறாங்க. யார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேத்ரினாவோட அம்மாவான ஹெலினி ஆல்பர்ட்ஸ் தான் அந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு உள்ள போய் நம்ம உல்ரிக் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க, கண்டிப்பா இந்த இடத்த விட்டு நான் உன்னையும் காப்பாற்றுவேன், மிக்கலையும் காப்பாற்றுவேன். ஸோ நைட்டு 12 மணிக்கு ரெடியாரு, உன்னை நான் காப்பாத்திட்டு மிக்கலையும் சேர்த்து காப்பாத்திட்டு நம்ம இந்த கேவ் வழியே யூஸ் பண்ணி நம்ம டைம்ல எனக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு கிளம்புவாங்க. இது எதுக்காக அவங்க வந்து கான்ஃபிடண்டா சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க மெடிக்கல் செக்யூரிட்டியா இருக்கிறது வந்து அவங்களோட அம்மா. ஸோ அவங்களோட ஷிஃப்ட் எப்போ முடியும், அவங்க கார்டை செக்யூரிட்டி கார்டை எங்க வச்சிருப்பாங்க அப்படின்றத முதற்கொண்டு அவங்களோட பாஸ்ல இருந்து அவங்க பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அவங்க வேலை முடிஞ்சு எந்த சைடு வருவாங்களோ, எந்த ரூட்ஸ் வழியா போவாங்களோ அந்த இடத்துல அவங்க வெயிட் பண்ணி அந்த இடத்துல ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது. அந்த கார்ட்ஸை கொடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு கடைசியில் வந்து அவங்களால கேத்ரினாவால அவங்க அம்மாவை கொல்லவும் முடியாது. ஏன்னா அவங்க அம்மாவை கொண்டுட்டா இவங்க பிறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால கொல்லவும் முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாதிரி வருது. ஆனால் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்ரினாவோட அம்மா ஹெலினா ஆல்பர்ட்ஸ் கடைசியில் கேத்ரினாவை கொல்றாங்க. கொண்டுட்டு அந்த லேக் சைடில் தூக்கி போட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. பட் இந்த இடத்துல கேத்ரினாவோட டெட் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பா மாறுது. அந்த மென்டல் அசோசியத்துல தன் பொண்டாட்டி தன்னை காப்பாற்ற வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம உல்ரிக் நீல்சனும் ஏமாற்றம் அடைகிறாரு. இது ஒரு புக்கம் போய்கிட்டு இருக்க அந்த 1987 டைம்ல இருக்க ட்ராண்டே நீல்சன், அதாவது நம்ம உல்ரிக் நீல்சன் அந்த மேட் நீல்சனோட அப்பா, அவர் ஒரு சோகத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட இளைய பையனான மேட் நீல்சன் வந்து காணாம போயிட்டான், எப்படி காணாம போனானே தெரியல அப்படின்ற மாதிரி அவரு சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த பையன் தான் விண்டன் கேபிள் 2019 கண்டுபிடிக்கப்படுறான். ஸோ இது வந்து பாஸ்ட்ல நடக்குது. ஸோ அது காணாம போயிட்டு இருக்காங்க. வீடியோ வந்து பயங்கர ஒரு சோகமா இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம இவர் அந்த பையன் கேஸ்ல வந்து ஃபுல்லா ஈடுபாடு கொடுக்க முடியல. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா, இவர் வந்து கிளவுடியா கூட அஃபேர்ல இருந்திருக்காரு. அந்த கிளவுடியா என்ன இருக்காங்கன்னா திடீர்னு காணாம போயிடுறாங்க. இவங்க ஏன் திடீர்னு காணாம போறாங்க, அவங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் அந்த கிளவி மாதிரி இருப்பாங்களே அந்த ஓல்டு கிளவுடியா வந்து இங்க இப்ப இருக்கிற யங் கிளவுடியா, அதாவது 1987 இருக்க யங் கிளவுடியாவுக்கு டைம் மிஷினை கொடுத்துட்டு என்னென்ன நீங்க இனிமேல் பண்ணணும், என்னோட பிளேஸை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் காம்ப்ளெக்ஸ் கேம்ல அவங்களோட கேரக்டர் புரிய வச்சு தன்னோட வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால இவங்க டைம் மிஷின் எடுத்துட்டு டைம் லூப்லாம் சரி பண்றதுக்காக இவங்க கிளம்புறாங்க. ஸோ இவங்க கிளம்புனதுனால இவங்க திடீர்னு சடனாக மனசு போன மறைவை வந்து இவங்களால தாங்க முடியல. ஸோ இந்த விஷயம் நம்ம ஜானா நீல்சனுக்கு தெரியுது, அதாவது அவங்களோட ஒய்ஃபான ஜானா நீல்சனுக்கு தெரியுது. ஸோ இவங்க வந்து நீ பையன் காணாம போனதை கூட நீ வந்து பெருசாக எடுத்துக்காம நீ வந்து இவளுக்காக நீ வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க திட்டுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த சண்டை முத்தி கடைசியில் இனிமேல் நான் வந்து கிளவுடியா பக்கமே போக மாட்டேன், இனிமேல் எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளவுடியாவை மறக்கிறாரு நம்ம ட்ராண்டே நீல்சன். ஸோ இப்போ கிளவுடியா வீட்டில் யாருமே இல்லை, ஒன்லியா அவரோட பொண்ணான ரெஜினா டைலமண்ட் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ரெஜினா டைலமண்ட்க்கு வந்து ஒரு துணை தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் வேற ஒரு ஐடென்டிட்டி எடுத்துட்டு அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் உள்ள வரான். ஸோ இவங்க 2 பேரும் தான் லவ் பண்ணி கடைசியில் பார்க்ரோஸ் பார்க்குறாங்க. அவன் டிச் பண்ணி வச்ச ஐடென்டிட்டியை வந்து நம்ம ஹேனா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த லேட்டரா வந்து பிளாக்மெயில் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா 1888 இந்த டைம்ல தான் நம்ம அடல்ட் ஜோனஸ், மார்த்தா, மேக்னஸ், பிரான்சிஸ்கா, அந்த வேற வேர்ல்டு அதர் வேர்ல்டுல இருந்து வந்த மார்த்தா, இவங்க ஷார்ட் ஹேர் மார்த்தா, இவங்க எல்லாருமே வந்து டைம் டிராவல் டிவைஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் மார்த்தா வந்து நான் அதர் வேர்ல்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதை நம்புறதுக்கு யாருமே தயாரா இல்லை. அந்த இன்சிடென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்த்தா வந்து அடல்ட் ஜோனஸோட நம்பிக்கை எப்படியாவது நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க டைம் டிராவல் மிஷினுக்கு வச்சிருக்க அந்த ஃபியூயல், அதாவது அந்த காட் பார்ட்டிகல் ஒரு வயல் மாதிரி இருக்கு. ஸோ இதான் என்னோட லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் வயல். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து டைம் டிராவல் பண்ண முடியும். பட் இருந்தாலும் இதே நான் உனக்கு தரேன் உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, நியூக்ளியர் எனர்ஜி இல்லாம டைம் மிஷின் கிரியேட் பண்ணவே முடியாது, அந்த வார்ம்ஹோல் கிரியேட் பண்ணவே முடியாது. பிகாஸ் 1888 டைம்ல அந்த இடத்துல வந்து ஒரு நியூக்ளியர் எனர்ஜி பவர் பிளான்டே கிடையாது. ஸோ அதனால இந்த வயலை யூஸ் பண்ணி தான் டைம் டிராவல் மிஷின் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கு இனிஷியலா இருந்தது யாருன்னா இந்த அதர் வேர்ல்ட்ல இருந்து வர மாத்தாம. ஸோ அவங்க கொடுக்குற அந்த வயல் போர்ஷனை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டைம் மிஷின் கிரியேட் பண்றதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரெடி பண்றாங்க. பட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயில் ஆகுது. ஒரு சின்ன பிளாக் ஹோல், சின்ன ஒரு வார்ம் ஹோல் மாதிரி கிரியேட் ஆகுது. பட் அது வந்து கடைசியில் வந்து பிரேக் ஆகி அந்த இடத்துல வந்து முடிஞ்சு போயிருது. பட் இது என்ன ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ்கா, மேக்னஸ், டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பயங்கர ஒரு வெக்ஸ் ஆகுறாங்க. பட் அடல்ட் ஜோனஸ் வந்து கன்ஃபார்மா சொல்றாரு, இல்ல இது கண்டிப்பா ஒர்க் ஆகும், இதை நான் ஆல்ரெடி ஃபியூச்சர்ல பார்த்திருக்கேன்
ஆடமை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவன் இந்த மாதிரி ஒரு மிஷின் தான் காட்டினான். ஸோ நான் ஆடமா மாறுற மாதிரி இருந்தால் அப்போ கண்டிப்பாக நான் இருக்கிறப்போ இந்த மிஷின் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஃபியூச்சரில். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதை மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க அதே சமயம் நம்ம மார்த்தா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. டைம் ட்ராவல் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க. சொல்லாமல் போயிடுறாங்க. ஸோ எங்கே போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இவங்க எல்லாருமே அவளை தேடி அலையிறாங்க. பட் அவங்க எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அடுத்த ஒரு டைம் லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் அப்போகலிப்டிக் விண்டரான 2020. ஸோ இந்த டைம் லைனில் யார் இருக்காங்கன்னா நம்ம ரெஜினா டைடமன் வந்து நம்ம கிளவுடியா டைடமன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து கேன்சரால் முடியாமல் படுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவங்க அந்த இடத்துல அடைக்கலம் போந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கிளவுடியா டைடமன் டைம் மிஷின் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் கையில் வச்சிருக்காங்க. ஸோ நீ இங்கே இரு, நான் வந்து சன்செட் ஆகிறதுக்குள்ள நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி கிளம்புற சமயம் யார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்டே நில்சன் அந்த இடத்துக்கு வந்து ரெஜினா டைடமனை தலைவாணியை வச்சு அமுக்கி கொள்றாரு. கொள்றப்ப என்ன சொல்றாருன்னா அவர் சொன்னா இது நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொள்றாரு. அந்த அப்படின்றத அவ யாரை குறிப்பிடுறாரு அப்படின்றத வந்து அந்த இடத்துல கிளியரா சொல்லலை. மேபி ஓல்டு கிளவுடியாவா இருக்கலாம், ஓல்டு மார்த்தாவா இருக்கலாம், இல்ல அந்த அவன்றது யாரு அப்படின்றத வந்து அந்த இடத்துல தெளிவா சொல்ல. அதுக்கு ஆன்சர் வந்து பின்வரும் இதுல தான் தெரியும். ஸோ அதே டைம்ல தான் நம்ம பீட்டர் டாப்லர் அண்ட் எலிசபெத் வந்து சார்லட் அண்ட் பிரான்சிஸ்காவை தேடி சுத்திட்டு இருக்காங்க. பட் 2 பேருமே அங்க இல்ல. பட் இந்த விஷயம் அவங்க 2 பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து அந்த விண்டர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிறப்போ பிரான்சிஸ்கா வந்து டைம் டிராவல் ஆகி 1888 போயிட்டாங்க. ஏன்னா அடல் ஜோனஸ் கூட போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம சார்லட் வந்து அந்த வார்ம் ஹோல் மாதிரி ஓப்பன் ஆகி 2053 போயிட்டாங்க. அங்கதான் நம்ம அடல்ட் எலிசபெத் இருக்காங்க. அவங்க அங்க போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே இங்க இல்ல. பட் அந்த விஷயம் இவங்க 2 பேருக்கு தெரியாது அப்படின்றதுனால அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தப்போ நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. இவங்க போய் இவங்க 2 பேரோட பாடி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு அஜெண்டா வச்சு தேடிக்கிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி தேடிட்டு இருக்கப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஸோ வெளியே எங்கேயா தப்பிச்சு கூட போயிருக்கலாம், எதுக்கு இங்க செத்துருந்தா இந்த நேரம் நம்ம பார்த்துருக்கணுமே, ஒருவேளை வெளியே தப்பிச்சு கூட போயிருக்கலாம், நம்ம வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளியே போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனஸ் கான்வால்ட், அதாவது ஜோனஸோட வீடு வருது. ஸோ அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க ஜோனஸ் வீட்டுக்குள்ள போய் பார்க்குறப்போ தெரியுது நம்ம நோவா வர்றாங்க. அதாவது யங் நோவா, அதாவது நோவா கிடையாது, யங் நோவா அங்க இருக்காரு. இவர் நம்ம எலிசபெத் கூட பேசுறதுக்கு வந்து ட்ரை பண்றாரு. பட் அந்த டைம் வந்து நம்ம பீட்டர் டாப்லர் வந்து நீ என் பொண்ணுக்குள்ள பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிப்பா நடக்கிறாரு. இது எதுக்கு நடக்கிறாருன்னா நம்ம பீட்டர் டாப்லருக்கு தெரியும் ஆடமோட ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்ட், அதாவது யாராவது கொல்ல சொன்னா குழந்தைகள் கடத்தி கொள்றது இதெல்லாம் வந்து நோவா பாக்குற வேலை. ஸோ வந்து நீ ஒன்றும் என் பொண்ணுக்கெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கண்டிக்கிறாரு. பட் இவருக்கு தெரியாது கடைசியில் விதி வந்து நோவாவையும் எலிசபெத்தையும் சேர்த்துதான் இவரோட ஒய்ஃபான சார்லட்டுக்கு பர்த் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து இவருக்கு தெரியாது. இவர் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர். ஸோ அதனால இவங்க பொண்ணு கூட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஸ்ட் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாரு. பட் அந்த இடத்துல நம்ம நோவா என்ன சொல்றாருன்னா உன் பொண்ணை எப்படின்னா நான் தான் பார்த்தாகணும், ஒரு கட்டத்தில் நீ செத்தக்கு அப்புறம் அவள் நான் தான் கேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாரு. ஸோ எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா 1888ல நம்ம ஓல்டு டானஸ் வந்து டைம் டிராவலர்ஸ் ஃபியூச்சர்ல இருந்து இப்போ வந்திருக்காங்க அப்படின்றது வந்து பப்ளிக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு டெலகிராம் போஸ்ட் பண்ண கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த சமயத்துல அந்த ட்ரையோ கிரீப்ஸ் அந்த இடத்துல வந்து அவரை கொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம ஓல்டு டானஸ் வந்து சாகுறாரு. அதனால அந்த ஓல்டு டானஸோட இடத்த வந்து கடைசியில் நம்ம ஜோனஸ் கைக்கு இடம் மாறுது. அவர் தான் கடைசியில் வந்து ஆடமா மாதிரி அதை தன்னோட ஆபீஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பிளாக் மேட்டரை நம்ம அடல்ட் ஜோனஸ் கையில கொடுத்து தன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ற சுச்சுவேஷன்லாம் இந்த மார்த்தாக்கு இதுக்கப்புறம் தான் அந்த 1888 டைம் லைன்ல இதுக்கப்புறம் தான் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த டைம் டிராவல் டிவைஸை வந்து செக் பண்ணிட்டு இருக்கப்போ மார்த்தா வந்து டைம் டிராவல் பண்ணி மறைஞ்சு போறதை நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இவங்க மறைஞ்சு எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2053, அதாவது நம்ம ஆடம் அந்த டைம் லைன்ல இருக்காரு, ஃபியூச்சர்ல இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம அடல் ஜோனஸ் சந்தேகப்பட்ட மாதிரி ஆடம் அனுப்பி தான் நம்ம மார்த்தா ஷார்ட் மார்த்தா வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடம் வந்து அந்த பிளாக் மேட்டர் வயல வந்து என்னோட அடல்ட் வருஷன் வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பான், டைம் மிஷின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நியூக்ளியர் எனர்ஜி இல்லாமல் அவனால் பண்ண முடியாது. ஸோ நீ போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி ஆடம் சொல்லி தான் இவங்க கிளம்பி போயிருப்பாங்க. ஸோ அவங்க கிளம்பி போய் அந்த இடத்துல வந்து தன்னோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ற விதமா போய் சொல்லி அந்த பிளாக் மேட்டர் அவங்க ஐ மீன் இந்த காட் பார்ட்டிகுலர் இருக்கிற அந்த பிளாக் வயலை வந்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு அடல்ட் ஜோனஸ்ட கொடுத்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அதே சமயம் அந்த ஷார்ட் ஹேர் வச்ச மாரத்தை வந்து அந்த இடத்துல வந்து மறைஞ்சு 2053 போய் ஆடம்கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு, நீ பண்ணது சரியான வேலை அப்படின்ற மாதிரி நம்ம ஆடம் வந்து சொல்லியிருப்பாரு. இதனாலதான் நம்ம ஆடம் வந்து டைம் டிராவல் டிவைஸே இல்லாம ஒரு புது டைம் மிஷினை 1888லேயே அதை கிரியேட் பண்ணி வச்சிருந்திருக்காரு அப்படின்றத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்லிடலாம். ஸோ இந்த அதர் வேர்ல்டுல அந்த ஓல்டர் மார்த்தா, அதாவது ஈவா, ஸோ அந்த ஈவா வந்து நம்ம ஜோனஸ் வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணி அந்த ஈவா வந்து ஜோனஸ்க்கு அட்வைஸ் பண்றது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நீ வந்து எங்க கூட சேர்ந்துரு, பாத்தா ஃபிளைட்
உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீ வந்து சிக்முண்டஸை நம்பினா உனக்கு வந்து கடைசியில் உன்னோட மார்த்தா செத்து தான் போவா. பட் நீ வந்து என் கூட இருந்தனா 2 வேர்ல்டையும் நம்ம காப்பாற்றலாம். 2 வேர்ல்டில் அந்த அப்போகலிப்ஸ்ல இருந்தோம் நம்ம இதுல இருந்து லூப்பை உடச்சிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோனஸ் வந்து அந்த ஈவான்ற கேரக்டர் வந்து மேனிபுலேட் பண்றதை பார்த்திருப்போம். ஸோ இந்த தடவை அது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து இப்போ உன் கூட இருக்கிற மார்த்தா, அதாவது லாங் ஹேர் வச்ச 2019ல இருக்க அதர் வேர்ல்டு மார்த்தா, ஷார்ட் ஹேர் வச்ச 2053ல இருக்க ஒரிஜினல் வேர்ல்டு மார்த்தா சொல்ல நான். அதாவது அந்த மார்த்தா தான் ஜோனஸை காப்பாற்றி கொண்டு வந்து இந்த வேர்ல்டுல விட்டுட்டு போனது. ஸோ இந்த வேர்ல்டுல இப்போ 2019ல இருக்க லாங் ஹேர் வச்ச மார்த்தா வந்து நீ வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அவளுக்கு வந்து ஃபியூச்சர் எதுன்னு நீ வந்து காட்டணும். இந்த டைம் லூப் பத்தி எல்லாம் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவளை உன்னோட பாதையில நீ வந்து ஃபாலோ பண்ண வச்சா மட்டுமே இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஈவா வந்து ஜோனஸோட மைண்ட் வந்து மேனிபுலேட் பண்றாங்க. ஸோ ஜோனஸ் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு சரி நான் பார்க்கறேன் அப்படின்னு நடந்து கிளம்புறாரு. ஸோ அவர் கிளம்புனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு தான் அந்த ட்ரியோ கிரீப் வராங்க. அந்த 3 பேர் வந்து அந்த ஈவாட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ அவன்கிட்ட வந்து ஒரிஜினல் டைம்ல எப்படி போகும், இது எங்க போய் முடியும் அப்படின்ற அவன்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. பட் நம்ம ஈவா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவனுக்கு வந்து என்னன்னு தெரியக்கூடாது, பட் அவன் வந்து டைம் லைனை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாம அந்த மார்த்தா வந்து செத்தே ஆகணும், அப்பதான் வந்து டைம் லைன் வந்து உடையாம இருக்கும் அப்படின்ற மாதிரி ஈவா வந்து வேற ஏதோ ஒரு பிளானை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறது அந்த இடத்துல இன்டைரக்டா இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் அதர் வேர்ல்டுல இது போயிட்டு இருக்கு, அதே சமயம் அதே அதர் வேர்ல்டுல அதே 2019 டைம் லைன்ல என்ன நடக்குதுன்னா, அந்த பங்கர்ல ஒரு அன்னோன் பாடி வந்து வார்ம்ஹோல் ஓப்பன் ஆகி கீழே வந்து விழுந்துச்சுல, அது வந்து எக்ஸாக்டா நம்ம மேக்ஸ் வில்சன் தான். ஸோ அந்த மேக்ஸ் வில்சன் பாடி விழுந்ததை பார்த்தோன்னா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம உல்ரிக் அந்த இடத்துக்கு வராரு. உல்ரிக் வந்துட்டு அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கறப்போ அது வந்து மேக்ஸ் வில்சன் தான் வந்து கன்ஃபார்ம் பண்றாரு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட டீமுக்கு போய் ரிப்போர்ட் பண்ற சமயத்தில் பயங்கர எமோஷன் ஆகுறாரு. ஸோ எமோஷன் ஆகுறதுனால நம்ம ஓலரை வந்து ரிப்போர்ட்டை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சார்லட் வந்து உல்ரிக்கை கூட்டிட்டு தனியா டாக்குமெண்ட்ரி ரூமுக்கு போவாங்க. அங்க போய் சரி அவனை கொஞ்சம் காம் படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ற டைம்ல அவர் என்ன பண்றாருன்னா, மேபி இது எல்லாமே என்னோட தப்புல தான் தம்பி வந்து இந்த மாதிரி வந்து கிடந்திருக்கான், இனிமேல் நான் இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்றாரு. எப்படி வந்து சீசன் 1ல ஹேனா விட்டுட்டு போவாரோ மிக்கல் காணாம போனதுக்கப்புறம், இங்க வந்து மேக்ஸ் நீல்சனோட பாடியை பார்த்ததுக்கப்புறம் சார்லட்டை விட்டுட்டு இனிமேல் நமக்கு இந்த அஃபேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போறாரு. இவர் போனதுக்கப்புறம் நம்ம ஹேனா அந்த இடத்துக்கு வராங்க. ஹேனா வந்துட்டு சார்லட்டை வந்து கட்டிப்பிடிக்கிறப்போ அவங்க மேல வந்து உல்ரிக்கோட ஸ்மெல் அடிக்கவும் அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு வந்து அஃபேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட எதையுமே காட்டிக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா, டேரக்டா அலெக்சாண்டர் போய் பார்க்க போறாங்க பவர் பிளான்ட்ல. அலெக்சாண்டரோட டிச் பண்ணி வச்சிருந்த ஐடென்டிட்டி எல்லாமே இவங்க கிட்ட இருக்குல்ல. ஸோ வந்து நீ வந்து நான் சொல்றதை செய்யலன்னா இதை நான் போலீஸ்ட கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாங்க. சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டர் கேட்கிறாரு. எனக்கு பணம்லாம் வேணாம், எனக்கு வந்து சார்லட்டோட செல்வாக்கு எல்லாமே வந்து குறையணும், வந்து ஒண்ணு இல்லாம ஆகணும், ஸோ அவளுக்கு வந்து த்ரெட் கொடு அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டர் ஃபேவர் கேட்டு நம்ம ஹேனா வந்து கிளம்பி போயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த அதர் வேர்ல்டுல அதே 2019 டைம் லைன்ல ஈவாவோட பேச கேட்டு நம்ம அந்த யங் ஜோனஸ் எங்க போனார்னா, அங்க லாங் ஹேர் வச்சிருக்க அந்த மார்த்தா, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஸோ அவங்களுக்கு போறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அப்போகலிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவா வந்து சொன்னதை இவருக்கு வந்து நினைவுபடுத்தும் விதமா இவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு நான் எல்லாமே புரிய வைக்கிறேன், என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவ் வழியா கூட்டு போறாரு. அந்த கேவ் வழியா விண்டன் கேவ் வழியா கூட்டு போனா ஃபியூச்சருக்கு போகும் தெரியுமா. ஸோ ஃபியூச்சருக்கு போயிடுறாங்க. ஃபியூச்சருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல வந்து ஃபுல்லா மயான காடா இருக்கு, ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கு. ஸோ இது அப்போகலிப்ஸ். அங்க அப்போகலிப்ஸ் வேற மாதிரி இருக்கு ஒரிஜினல் வேர்ல்டுல, இங்க அதர் வேர்ல்டுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, கொஞ்சம் டெசர்ட் மாதிரி இருக்கு. ஸோ இது அப்போகலிப்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எபிசோட் 4ல ஒரிஜினல் டைம் லைன் 1954ல அந்த ட்ரியோ கிரீப்ஸ் வந்து நம்ம ட்ரான்டே வந்து சின்ன பையனா இருக்கிறப்போ மீட் பண்றாங்க. அவர்கிட்ட வந்து உங்க அம்மா எனக்கு தெரியும், இந்த பிரேஸ்லெட் வந்து அவங்களுக்கு சொந்தமாக வேண்டியது, நான் உனக்கு தரேன் அப்படின்றது வந்து அந்த ட்ரான்டே கிட்ட கொடுப்பாங்க. அந்த ட்ரான்டே வந்து உன் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பட் அதுக்கு அந்த ட்ரையோ கிரீப்ஸ்ல ஒரு ஆள் சொல்லுவாங்க, எனக்கு பேருன்ற ஒண்ணு வைக்கவே இல்லை, பட் பாஸ்ட்ல என் பேரை நான் வந்து ட்ரான்டேன்னு ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவாரு. ஸோ இவர் வந்து இல்ல நான் இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருவாரு. அதே 1954ல நம்ம ஹேனா கேத்ரினா அப்படின்ற பேர்ல உள்ள சுத்திக்கிட்டு இருப்பாங்க அந்த 1954 டைம் லைன்ல. ஸோ இவங்க எப்படி அங்க வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா சீசன் 2ல வந்து கடைசியில டைம் மிஷின் எடுத்துட்டு அவங்க அந்த கேவ் வழியா அந்த சைடு வந்துருவாங்க. கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க சீசன் 2ல. சோ அவங்க இங்க வந்துருவாங்க. இங்க வந்துட்டு கேத்தரினா அப்படின்ற பேர்ல வந்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ இவங்களுக்கும் ஈகான் டைடமனுக்கும் அஃபேர் உண்டாயிரும். பிகாஸ் ஏன் அஃபேர் உண்டாகுதுன்னா, நம்ம ஈகான் டைடமனோட ஒய்ஃப் டாரிஸ் வந்து ஆக்னஸ் கூட லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத வந்து பாத்துருவாரு. சோ அதனால வந்து இவருக்கு பெருசா உடன்பாடு இருக்காது டாரிஸ் கிட்ட. அதனால வந்து
இவர் தனக்குன்னு ஒரு அஃபேர் கிரியேட் பண்ணுன்றதுனால ஹேனா கூட, அதாவது இந்த இடத்துல அவங்க பேர் கேத்ரினா அப்படின்னு போய் சொல்லிக்குவாங்க. ஸோ அந்த ஹேனா கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து கடைசியில் அவங்க ஒரு டைம் வந்து பிரெக்னென்ட் ஆயிடுறாங்க. பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஈகான் டைடமன்ட்ட போய் சொல்றாங்க. பட் நம்ம ஈகான் டைடமன் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் மிஸ்ட்ரீட் பண்ணிடுறாரு, அதாவது கொஞ்சம் பயந்துடுறாரு. நான் நீ ப்ரொடெக்ஷன்லாம் எடுத்திருப்பேன்னு பார்த்தேன், நீ எதுவுமே எடுக்கலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிடுறாரு. அவர் இன்டென்ஷன் என்னன்னா கடைசியில் அந்த குழந்தைய கலக்கி வைக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷன். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹேனா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை வெறுத்து போயிருது. என்னடா அது, நான் எங்க போனாலும் நீ யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, பிரசன்ட்லேயே என்னை எவனும் மதிக்கல, பாஸ்ட்லேயும் மதிக்கல, இப்போ நான் டைம் ட்ராவல் பண்ணி வந்தேன், இப்போ என்னை எவனும் மதிக்கல, என்னை எல்லாருமே யூஸ் பண்றீங்க, எனக்கு யாருமே தேவையில்லை, நானே தனியாக இருந்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி நான் வந்து ப்ரெக்னென்ட் வந்து அபார்ஷன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஈகான் டைடமன் காசு கொடுத்து எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் தெரியும், இங்கே போய் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நம்ம கேத்ரினாவோட அம்மாவான ஹெலெனா ஆல்பஸ் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார் இவர். ஸோ இவங்க கிளம்பி அங்கே போறாங்க. அங்கே போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க போட்டிருந்த அந்த செயின் அந்த இடத்துல கழட்டி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இது போய்கிட்டு இருக்க அதே டைம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே 1954ல நம்ம ஈகான் டைடமனுக்கு வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து டாரிஸ் மீட் பண்ண வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த திடீர்னு காணாம போன அந்த ஆக்னஸ் வந்து எங்க போயிருப்பாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு தியரி வந்து இவங்க கொண்டு வராங்க. என்னன்னா, புதுசா சர்ச்சுக்கு வரப்போற மினிஸ்டர் ஹேனோ டவுபர்ஸ் அவர் வந்து காணாம போன அதே நாள் தான் வந்து இவங்களும் காணாம இருக்காங்க. மேபி வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல, செத்து போயிட்டான்னு வந்து ஆக்னஸ் என்கிட்ட சொன்னாங்க. பட் அது பொய்யா கூட இருக்கலாம். இந்த ஹேனோ டவுபர்ஸ் வந்ததுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து உங்க ஓடி போயிருக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால இது என்னன்னு சொல்லிட்டு நீ விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷனான ஈகான் டைடமன்ட்ட விசாரிக்க சொல்லி பயங்கர கம்பல் பண்றாங்க. இவர் சரி நான் அதுல என்னன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாரிஸ் இவர் புருஷன் இதை சொல்லிட்டு சர்ச்சுக்கு கிளம்பி போறாங்க. சர்ச்சுக்கு கிளம்பி போனா அங்க வர வேண்டிய புது மினிஸ்டர் ஹேனா டவுபர் ஏகே நோவா, அவர் தான் வந்து நம்ம ஆக்னஸை கூடி டைம் ட்ராவல் பண்ணிட்டு போயிருவாரு. பட் இவங்களுக்கு எந்த மேட்டருமே தெரியாதுல்ல. ஸோ அதனால சர்ச்சுக்கு வந்து புது மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த ட்ரியோ கிரீப்ஸ், அவங்க தான் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல இருக்கிறப்போ நம்ம டாரிஸ் அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. டாரிஸ் கிளம்பி போவோம். டாரிஸ் கிட்ட அந்த ட்ரியோ கிரீப்ஸ் வந்து ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. என்னன்னா, நீ வந்து ஆக்னஸுக்காக நீ வந்து இவ்வளவு கஷ்டப்படுற உன்னோட லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்காக, பட் உன்னோட புருஷன் உனக்கு உண்மையா இல்லை, அவன் வந்து ஹேனா கேத்ரினா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. ஸோ சொன்னதுக்கப்புறம் இவங்க பயங்கர வெக்ஸ் ஆகி அங்கிருந்து அந்த சர்ச்சை விட்டு வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. கிளம்பிட்டு நம்ம ஈகான் டைடமன்ட்ட போய் எனக்கு வந்து டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவர் வந்து பயங்கர சோகத்துல குடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதனாலதான் ஈகான் டைடமன் வந்து தன்னோட மீதி இருக்க வாழ்நாள வந்து ஒண்டி கட்டியா அத்துறாரு அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ அடுத்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரான்டே, அந்த சின்ன 1954 தான் இதுவும், அந்த ட்ரான்டே வந்து அந்த பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு ஒரு வுட்ஸ்ல போய் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை நினைச்சு, எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியல, ஸோ வந்து எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயம் தான் நம்ம நீல்சன் கிடையாது, ஜான் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ லேட்டரா தான் அவங்க வந்து நீல்சனோட டாண்டி நீல்சனோட ஒய்ஃபா மாறுறாங்க. ஸோ நீல்சன் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துக்கு வர்றப்போ இந்த மாதிரி வந்து உன்னோட ஸ்மைல் வந்து அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கு ஒரு லவ் மாதிரி சிம்பத்திஸ் கிரியேட் ஆகுது. பட் அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாண்டி நீல்சன் இந்த பிரேஸ்லெட் வந்து எங்க அம்மாவோடது, இது வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானா கிட்ட கொடுத்துட்றாங்க. ஜானா கிட்ட கொடுத்து முடிக்கவும் அந்த இடத்துக்கு கிளவுடியா வந்துடுறாங்க. பிகாஸ் கிளவுடியா வந்து நம்ம ட்ரான்டே மேல ஒரு சின்ன ஒரு லைட்டா ஒரு க்ரஷ் மாதிரி, இவருக்கு அவர் மேல க்ரஷ் மாதிரி. ஸோ அதனால கையை பிடிச்சி கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு ஜானாவை தனியாக கட்டி விட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தனியாக போய் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து அன்னைக்கு நைட் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் கதையானது 2052க்கு நகருது. இது வந்து ஒரிஜினல் வேர்ல்டு தான் நடக்குது. ஸோ ஒரிஜினல் வேர்ல்டுல 2052ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடம் வந்து ஆக்னஸை பார்த்து நீ சரியான வேலை தான் பார்த்துருக்க, ஸோ வந்து ஒரு பேப்பரை கையில கொடுக்குறாரு. அந்த பேப்பர்ல வந்து அந்த கிளவுடியாவோட டெத் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நியூஸ் பேப்பர்ல வந்தது. ஸோ இதை வந்து நீ எல்டர் கிளவுடியாட்ட கொடு, எப்ப கரெக்டான டைம் வருதோ அப்பதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி போட்டுட்டு ஆக்னஸ் வந்து வார்ம்ஹோல் வழியா நம்ம ஆடம் வந்து ஆக்னஸ் அனுப்பி விட்டுறாரு. இது அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதே 2052ல அந்த இடத்துல தான் நம்ம ஷார்ட் ஏலர்ஸை மாத்தாவும் ஃபியூச்சர் பார்ட்டோஸ் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ வந்து அப்ப பார்ட்டோஸ் சொல்றாரு, நீ அன்னைக்கு 1888ல ஏன் வந்து திடீர்னு மறைஞ்சு போறானே எங்களுக்கு தெரியல அந்த காட் பார்ட்டிகளை கொடுத்துட்டு, பட் இப்பதான் எனக்கு புரியுது, நாங்க ஃபியூச்சர்ல இருக்க நாங்க சொல்லிதான் நீ அவங்க பாஸ்டுக்கு வந்து கொடுத்துட்டு கிளம்பி போயிருக்க அப்படின்றது வந்து ஒரு ஐரானிக்கா அந்த இடத்துல வந்து பதிவு பண்றாரு. பிகாஸ் அவங்க சொல்லிதான் மார்த்தாங்க போயிருப்பாரு, பாஸ்டுக்கு போயிருப்பாங்க, போயிட்டு அந்த இடத்துல வயல் கொடுத்து கிளம்பி வந்திருப்பாங்க. ஸோ அப்போ பார்ட்டோஸ் கேன்சர் தெரியாது, பட் இப்போ பார்ட்டோஸ் கேன்சர் தெரியுது. ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி. ஸோ சொல்லிட்டு நினைச்சது ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டைம் தான் நம்ம மார்த்தா இருந்துச்சு போய் நம்ம ஆடம்கிட்ட கேட்கறாங்க, நான் நீ சொல்றதெல்லாம் செஞ்சா எனக்கு வந்து ஆர்ஜின் எது அப்படின்னு சொல்லுவேன்னு நீ சொன்னல, ஸோ சொல்லு, தயவுசெய்து சொல்லு, அதை நான் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து
கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம மார்த்தா ஆடம் கிட்ட. ஸோ வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆடம் வந்து மார்த்தாவை மேனிபுலேட் பண்ணி இவரோட வேலையெல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ தட் நான் ஆர்ஜின் எது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்றத காரணம் காட்டி எல்லா வேலையும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இதே தான் ஜோனஸ்க்கும் பண்ணாரு சீசன் 2ல. ஸோ தட் கடைசியில மார்த்தாவை வந்து செத்தது தான் மிச்சமாச்சு அந்த ஒரிஜினல் வேர்ல்டுல. பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த வேற வேர்ல்டுல இருந்து வந்த மார்த்தாவே இவர் வந்து மேனிபுலேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் எதுக்காக என்ன யூஸ் பண்ண போறாரு, இவ்வளவு வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் வந்து பின்வரும் எபிசோட்ல தான் தெரியும். இதெல்லாம் ஒரிஜினல் வேர்ல்டுல போய்கிட்டு இருக்கு. அடுத்து இப்போ அதர் வேர்ல்டுக்கு வரும், அதாவது அந்த மார்த்தாவோட வேர்ல்டு. ஸோ அந்த வேர்ல்டுல பாத்தீங்கன்னா நம்ம ஜோனஸ் வந்து லாங் ஹேர் வச்ச மார்த்தாக்கு அப்போகலிப்ஸ் இப்படிதான் இருக்க போகுது அந்த வேர்ல்டுல அப்படின்றத வந்து அந்த கே வழியா போய் ஃபியூச்சரை காட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த கே வழியா போனதுக்கப்புறம் அங்க கிட்ட வந்து பீட்டரோட பங்கர் இருக்கு. அந்த பங்கருக்குள்ள இறங்குறாங்க. அந்த பங்கர்ல பாத்தீங்கன்னா மார்த்தாவோட அடல்ட் செல்ஃப், அதாவது லாங் ஹேர் வச்ச மார்த்தா இங்க இருக்காங்க, ஷார்ட் ஹேர் வச்ச மார்த்தா ஒரிஜினல் வேர்ல்டுல ஆடம் கூட இருக்காங்க. அதுக்கு அடுத்து அவங்களோட அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் மார்த்தா தான் அடல்ட் மார்த்தா. ஸோ இவங்க எங்க இருக்காங்கன்னா அந்த பங்கருக்குள்ள இருக்காங்க, ஃபியூச்சர் பங்கர் அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ அங்க ஜோனஸும் லாங் ஹேர் வச்ச மார்த்தாவும் போறாங்க. அங்க போனதுக்கப்புறம் அந்த மார்த்தா சொல்றாங்க, அந்த 2 வேர்ல்டையும் அட் டைம்ல காப்பாற்ற முடியாது, ஏதாவது ஒரு வேர்ல்டு தான் அப்போகலிப்ஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும், இன்னொரு வேர்ல்டுல அப்போகலிப்ஸ் நடந்தே ஆகும். ஸோ இந்த விஷயத்த ஈவா வந்து உங்ககிட்ட வந்து பொய் சொல்லியிருக்கா, ஸோ அவளை நம்பாதீங்க. எதுக்காக அப்படி சொல்றான்னா, நீ வந்து அந்த வேர்ல்டை சூஸ் பண்ணனா, அதாவது உன்னோட வேர்ல்டை நீ ஒரிஜினல் வேர்ல்டை நீ வந்து சூஸ் பண்ணனா அந்த இடத்துல மார்த்தா வந்து கண்டிப்பா சாவா, மார்த்தா இல்லாத வாழ்வை தான் நீ வந்து வாழ்ந்தாகணும் அந்த உலகத்துல. பட் நீ இந்த வேர்ல்டை சூஸ் பண்ணனா மார்த்தாவோட சேர்ந்தே நீ வாழலாம். ஸோ மார்த்தா இந்த இடத்துல சாக மாட்டா, இங்க இருக்க லூப் ஹோல்ஸ் பாரடாக்சஸ் எல்லாமே வேற அப்படின்ற மாதிரி வந்து மேனிபுலேட் பண்றான். யாரு? அந்த அடல்ட் மார்த்தா வந்து ஜோனஸ. ஸோ நீ வந்து இந்த சைடு தான் சூஸ் பண்ணணும், நீ அந்த சைடு ஆடம் சைடு சூஸ் பண்ணனா உன்னோட மார்த்தா கண்டிப்பா சாவா, அது வந்து கண்டிப்பா டார்க்கா தான் இருக்கும். நீ எந்த சைடு சூஸ் பண்ணா கண்டிப்பா லைட் இருக்கும், நீ வந்து மார்த்தாக்குள்ள சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம ஆர்ஜினை கண்டுபிடிச்சு உடைக்கலாம். ஸோ தட் இந்த அப்போகலிப்ஸ் வந்து இந்த உலகத்தில் நடக்காது, நீயும் நிம்மதியா அவன் மார்த்தா கூட வாழலாம். ஸோ நீ எந்த சைடு போகணும் நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேனிபுலேட் பண்றாங்க நம்ம ஜோனஸ. சிம்பிளா ஆடம் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஆடம் ஈவாவும் ஆப்போசிட்ன்றத இந்த இடத்துல வந்து சொல்ல வராங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து நம்ம ஜோனஸும் லாங் ஹேர் சமால்தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து நம்ம நோவா வராரு. அதாவது இந்த நோவா பாத்தீங்கன்னா அந்த அதர் வேர்ல்டுல இருக்கிற நோவா, அடல்ட் நோவா, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் வந்தோன்னா என்ன சொல்றாருன்னா, நீ கரெக்டான வேலை பார்த்திருக்க. யாருக்கிட்ட? அந்த அடல்ட் மார்த்தா கிட்ட சொல்றாங்க, நீ கரெக்டான வேலை பார்த்திருக்க, இப்ப நீ சொன்னதை வச்சுதான் அவங்க வந்து ஆர்ஜினை கிரியேட் பண்ண போறாங்க, அந்த ஆர்ஜின் தான் நம்ம எல்லாருக்கும் உயிர் கொடுக்க போகுது அப்படின்றது வந்து இன்டெரக்டா சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்றது இப்ப புரியாது. சோ இவங்க 2 பேர் தான் ஆர்ஜின் அப்படின்றத வந்து அந்த இடத்துல ஒரு சிம்பாலிக்கா சொல்ல வராங்க. சோ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, திருப்பி விண்டன் கே வழியாவே அதர் வேர்ல்டுல அந்த விண்டன் கே வழியாவே திருப்பி 2019 டிராவல் பண்ணி போயிடுறாங்க. டிராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தீப்பொறி மாதிரி வருது, ஐ மீன் லவ் மாதிரி வருது. வந்து கடைசியில் அவங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆகி கடைசியில் வந்து நம்ம மார்த்தா வந்து கர்ப்பமடைகிறாள் அப்படின்றத வந்து இந்த எபிசோட்ல சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த மார்த்தாவோட கர்ப்பம் தான் எல்லாத்துக்கும் ஆர்ஜின், அதுதான் இவங்க எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த லூப்ல வர டைம் லூப்ல வர எல்லா கேரக்டர்ஸையுமே அந்த கர்ப்பத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த கர்ப்பம் தான் ஆர்ஜின் அப்படின்றத வந்து 50% கன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல முடிக்கிறாங்க. மீதி இருக்கிற 4 எபிசோட்ல தான் வந்து எப்படியெல்லாம் டைம் லூப் போக போகுது, ஆடம் ஜெயிப்பானா இல்ல ஈவா ஜெயிப்பானா அப்படின்றதெல்லாம் வந்து பயங்கர ஒரு காம்ப்ளெக்ஸா கொண்டு போவாங்க. அந்த மீதி இருக்க எபிசோடையும் சேர்த்து செகண்ட் பார்ட்ல ரிலீஸ் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.